தமிழ்நாட்டை இபிஎஸ் அடமானம் வைக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை உண்மையிலே இபிஎஸ் அடமானம் வைக்கிறாரா? திமுக தலைவராக அவர் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஒரு பத்திரிகையாளராக அல்லது ஒரு பொது பார்வை பார்க்குறவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தல. எனக்கு உடன்பாடு கிடையாது. அதிமுக பிஜேபி அணி அமைஞ்சாலும் நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இதை நோக்கி தான் போகும். பிஜேபியை எதிர்க்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு வரவே வராதுன்னு நான் 17லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். சட்டத்துக்கு புறம்பான ஆதரவோடு தான். ஏன்னா அரசியலமைப்பு சட்டப்படி செயல்பட வேண்டிய நேரத்தில் கூட சரியாக செயல்பட விடாமல் ஆளுநரை தடுத்து வச்சு எடப்பாடியுடைய ஆட்சியை காப்பாற்றி 4 ஆண்டுகள் அந்த ஆட்சியை தொடர செய்தது பிஜேபி தான். ஏன்னா நேற்று நடந்த அமித்ஷாவுடைய பாடி லாங்குவேஜை பார்த்தா இன்னைக்கே அதை அறிவிச்சு ஆகணுங்கிற அந்த அவசரம் பிஜேபி கிட்ட இருந்தது. புத்தியுள்ள அரசியல் முதிர்ச்சியுள்ள எந்த தலைவனும் எந்த கட்சியும் ஒரு வருஷம் முன்னாடி இப்படி அறிவிக்கவே மாட்டாங்க. அதிமுக பார்வையிலேருந்து பார்த்தா கூட்டணி ஆட்சின்னு இவ்வளோ பெரிய முடிவுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே, இந்த பேச்சு எப்போ நடந்துச்சு? சரி, கூட்டணியை அறிவிச்சுட்டு தான் எடப்பாடி வீட்டுக்கு வந்தார், ஆமாவா? அப்போ அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தை எங்கே நடந்துச்சு? இல்லை, என்னைய முதல்ல வீட்டில் வந்து பாருங்கள், இங்கே பேச்சு நடந்த மாதிரி நடிப்போம். முதல்ல அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறேன், மக்கள்கிட்ட ஒரு நடிப்பு நடிப்போம். என்னத்தை பேசணும், ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம். ஆனால் இங்கே நடந்த மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் போய் அறிவிச்சிருந்தா அதிமுகவுக்கு அது மரியாதையாக இருக்கும், தொண்டர்களையும் சந்தோஷப்படுத்திருக்கும். என் வீட்டில் இரவு உணவு சாப்பிட்டது எனக்கு கிடைத்த பெருமைன்னு இன்னைக்கு கொண்டாடுறாரு எடப்பாடி. அது அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய அவமானங்கிற வார்த்தையை அவர் மறந்துட்டார். இரவு விருந்து கொடுத்ததுக்கு இவரை பெருமையாக இருக்கே, அதிமுக இந்த கதிக்கு ஆளாயிட்டு ஒரு சிறு குற்ற உணர்ச்சி கூட எடப்பாடி கிட்ட இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த ஆபத்தை எடப்பாடி உணர்ந்து ஒரு பக்கம், பிஜேபி முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டை இபிஎஸ் அடமானம் வைக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை உண்மையிலே இபிஎஸ் அடமானம் வைக்கிறாரா? திமுக தலைவராக அவர் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஒரு பத்திரிகையாளராக அல்லது ஒரு பொது பார்வை பார்க்குறவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தல. எனக்கு உடன்பாடு கிடையாது. அதிமுக தொண்டருடைய உணர்வுகள் என்ன, அதிமுகவை இப்படி போய் அப்படின்னு அந்த மாதிரி கட்சி ஆங்கிளில் நம்ம சில பார்வைகளை பார்க்கலாம். அதிமுக பிஜேபி அணி அமைஞ்சாலும் நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இதை நோக்கி தான் போகும். பிஜேபியை எதிர்க்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு வரவே வராதுன்னு நான் 17லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஆதரவோடு தான், சட்டத்துக்கு புறம்பான ஆதரவோடு தான். ஏன்னா அரசியலமைப்பு சட்டப்படி செயல்பட வேண்டிய நேரத்தில் கூட சரியாக செயல்பட விடாமல் ஆளுநரை தடுத்து வச்சு எடப்பாடியுடைய ஆட்சியை காப்பாற்றி 4 ஆண்டுகள் அந்த ஆட்சியை தொடர செய்தது பிஜேபி தான். ஒன்று, நன்றி விசுவாசம் இருந்தால் அதன் காரணமாக பிஜேபிக்கு எதிராக அவர் செயல்பட முடியாது. அந்த ஆட்சியில் நடந்ததாக சொல்லப்படுகிற சில தவறுகள், அதில் எடப்பாடிக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு சம்பந்திக்கு இருக்கிறதா சொல்லப்பட்ட தொடர்புகள், நடந்த ரெய்டுகள், இதையெல்லாம் வச்சு பார்த்தா இந்த ஜென்மத்தில் ஒரு பிஜேபி எதிர்க்க மாட்டார், அந்த துணிச்சல் வராதுன்னு நான் அந்த 2 பார்வையில் தான் இந்த வாதத்தை முன் வச்சுட்டு இருந்தேன். இந்த திசை நோக்கி தான் போகணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவர் போய் பண்ணுவார்னு நான் பார்க்கல. ஏன்னா நேற்று நடந்த அமித்ஷாவுடைய பாடி லாங்குவேஜை பார்த்தா இன்னைக்கே அதை அறிவிச்சு ஆகணுங்கிற அந்த அவசரம் பிஜேபி கிட்ட இருந்தது. அதிமுக அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதிமுக எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் பிஜேபியோட உறவு வச்சுக்கலாம், சரி பேசிக்கலாம், நான் வர தயார்னு சொல்லிட்டு அறிவிக்கிற நேரம் இது அல்ல. தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கிற போது புத்தியுள்ள அரசியல் முதிர்ச்சியுள்ள எந்த தலைவனும் எந்த கட்சியும் 1 வருஷம் முன்னாடி இப்படி அறிவிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதில் பல மைனஸ் இருக்கு. அதிமுக எதாவது தவறு செஞ்சால் அதை பிஜேபி வாட்ச் பண்ணணும். அவங்க ஆட்சியில் இல்லாதனால தவறு செய்கிற வாய்ப்பு பிஜேபி தான். அந்த பிஜேபி செய்கிற தவறுகளுக்கெல்லாம் அதிமுக இங்கே ஒத்துக்கிட்டு இருக்கணும், சமாதானப்படுத்தணும், அதை சமாளிச்சாகணும். இந்த அவசியம் எதுக்கு? இது முரண்பாடான கூட்டணி என்றால் கூட தேர்தல் நேரத்தில் வந்துச்சுன்னா அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. யார் கேண்டிடேட்டு, எவ்வளோ சீட்டு, எந்த தொகுதி, நாமினேஷன் என்னைக்கு, இப்படி போயிடும் மைண்டு. முதல்ல தொண்டர்களுக்கு அந்த உணர்வு வந்துடும், மக்கள் அதை கவனிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனால் அந்த 1 வருஷம் முன்னாடி அறிவிச்சதில் கிழிச்சு இந்த சுக்கு நூறாக கிழிச்சு கூறு போட்டது 6000 மாதிரி பீராய்வாங்க. ப்ளஸ் மைனஸ், எடப்பாடி என்ன பண்ண ஏது பண்ண, இதுக்கெல்லாம் நேரத்தை இவங்களே போய் கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற பார்வையில் பார்த்தால் நேற்று அறிவிக்கப்பட்ட அந்த நேரங்கிறது ஒரு பலவீனமான நேரம் தான் நான் சொல்லுவேன். அந்த அவசியம் என்ன வந்துச்சுன்னா அதிமுக தொண்டன் கேட்குறான். அவங்களுடைய பார்வை என்னென்னா, தமிழ்நாட்டு நலனுக்கென எதையும் செய்ய மறுக்கிற பிஜேபியோடு அதிமுக போகிறப்போ அப்போ தமிழ்நாட்டு நலன்களை புறக்கணிச்சுட்டு இவங்க போயிட்டாங்கன்ற அந்த பார்வை கலந்த விமர்சனம் தான். அது அரசாங்கத்தில் பதவியில் இருக்கிற திமுக செய்கிற விமர்சனம். அதிமுக பார்வையிலேருந்து பார்த்தா கூட்டணி ஆட்சின்னு இவ்வளோ பெரிய முடிவுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே, இந்த பேச்சு எப்போ நடந்துச்சு? அதிமுக முன்னணி தலைவர்கள்ட்ட நீங்கள் விவாதிச்சிங்களா அதை பற்றி? சரி, கூட்டணியை அறிவிச்சுட்டு தான் எடப்பாடி வீட்டுக்கு வந்தார், ஆமாவா? அப்போ அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தை எங்கே நடந்துச்சு, யாருக்கிட்ட நடந்துச்சு? ஏன்னா எடப்பாடியே டெல்லிக்கு போயிட்டு வந்து சொன்னால் நான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை, தமிழ்நாட்டு நலன்களை பற்றி தான் பேசினேன், அதை நம்பினோம்னா இந்த பேச்சுவார்த்தை எங்கே நடந்துச்சு? அப்போ இந்த ரகசியம், இந்த கள்ள மௌனம் எதுக்குன்னு வேற யாரும் திமுகலாம் அப்புறம் மக்கள் கேட்கறலாம். அதிமுக தொண்டர்களுக்கு அதையும் தாண்டி
இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கே அந்த கேள்வி இருக்கு. அண்ணன் எப்ப பேசினாரு? கூட்டணி ஆட்சி இவ்வளவு பெரிய முடிவு எடுத்து ஒத்துக்கிட்டுறாரு, இது குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர்கிட்ட வாதிக்கலாம். பொதுக்குழு கூட்டணிலாம் ஒப்புதல் ஆகணும் அவசியம் இல்லை. அப்புறம் தலைவருக்குன்னு என்ன அதிகாரம் இருக்கு, மரியாதை இருக்கு. ஒரு தலைமைக்கழக நிர்வாகிகள்னு சொல்றவங்க அந்த 25 பேர்ல ஒரு 10 பேரையாவது கூப்பிட்டு வச்சு விவாதிச்சாரா? விவாதிக்கல. தங்கமணியோ வேலுமணி கேபி முனுசாமி இருக்கிறாங்க, ஆர்வி உதயகுமார் வர்றாரு போறாருன்னா இந்த 3 பேரும் மரியாதை குறைவானவர்கள் அல்ல. ஆனா இந்த 3 பேர் தான் கட்சியா? கேள்வி வரும்ல. இந்த ஒரு மனக்குமுறல், கேள்விகள், குழப்பங்கள், ஒரு வேதனை, இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள்ட்ட இருக்கிறத மறுக்க முடியாது. ஆனாலும் கூட கூட்டணி வந்துடுச்சுங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. எப்படி எடுத்துட்டு போறாங்க, பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் செய்கிற தவிர ஒருத்தர் மூடி மறைக்கணும், நியாயப்படுத்தணும். இதெல்லாம் தாண்டி இதே வடிவத்தில் தொடருதான்னு பார்க்கணும். இதை தாண்டி அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களால் இந்த கூட்டணிக்கு இடையூறு ஏற்படுமா இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில்? இல்லை, வழக்குகளை சந்திக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் பிஜேபிக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்க. ஒன்றுபட்ட அதிமுக விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்களா? ஓபிஎஸ் தினகரனை இணைக்க ஏதாவது முயற்சி எடுப்பீங்களான்னு நேற்று கேள்வி வந்தபோது உட்கட்சி விவகாரத்தில் இன்னொரு கட்சியோட உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொன்னார். வெளிப்படையாக அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கும் அதிமுக விவகாரத்தில் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற கட்சி பிஜேபி தான். அது திரையும் மறைவில் பண்ணுவாங்க. அது தொடர்ந்து பண்றாங்களா? அப்படி பண்ற முயற்சிகளுக்கு எடப்பாடி ஒத்துழைப்பு தருவேன்னு இப்ப சொல்லியிருக்கிறாரா? இல்ல இப்ப மறுத்து கடைசி வரைக்கும் அந்த மறுப்புல ஒரு உறுதியா இருக்கிறாரா? இப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. அதனால சொன்னேன் இந்த வடிவத்திலேயே தொடருமான்னு பார்க்கணும்னு சொன்னேன். ஏன்னா இதே வடிவத்திலான அதிமுக பிஜேபி கூட்டணியால பெரிய பலன்லாம் இருக்காது. திமுகவை வீழ்த்த ஒரு வலுவான அணி அமைந்து விட்டது அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த அணியை வச்சு, இந்த வடிவத்தை வச்சு. ஏன்னா அதிமுக தொண்டனே சோர்ந்து போய் கிடக்குறான். அவனுக்கு பெரிய உற்சாகம் நேற்று இல்லை. மாறா ஒரு வேதனையும் வெறுப்பும் கோபம் தான் அவன்ட்டு இருக்கு. கட்சியை கொண்டு போய் அண்ணன் அடமானம் வச்சுட்டான்ற வார்த்தை தான் பல பேர்கிட்ட ஒலிக்குது. இது துரதிருஷ்டவசமாக எந்த தலைவன் மீதும் அந்த கட்சியினுடைய தொண்டன் வைக்கக்கூடாத ஒரு பார்க்கக்கூடாத ஒரு பார்வை. துரதிருஷ்டவசமாக எடப்பாடி மேலே அதிமுக தொண்டர்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே அந்த பார்வை வந்துடுச்சு. இது அவர் எந்த அளவுக்கு சரிப்படுத்த போறாருங்கிறத வச்சுதான் இந்த அணினால ஒரு கூடுதல் பலம் பெற்று அந்த பலத்தை வச்சு திமுக எதிர்க்க முடியுதா, இந்த அணியில வேற சில கட்சிகள் சேர்ந்தாலாம் நம்ம பார்த்து முடிவு பண்ணணும்னு சொல்றோம். கொங்கு மண்டலம் வந்து எடப்பாடி அவர்கள் கண்ட்ரோலில் இருந்தாலும் கூட, ஆனால் சவுத் சைடு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்களும் சரி, டிடிவி அவர்களோட ஆதரவாளர்கள், அவங்களோட ஆதரவாளர்கள் இல்லாமல் இவர்களால் ஜெயிக்க முடியுமா? இல்லை அந்த கூட்டணி? அதனால தான் சொன்னேன், இந்த வடிவத்திலான அதிமுக பிஜேபி கூட்டணியால 2 பேருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னேன். டெல்டாவே நீங்க எடுத்துக்கலாம், குறைஞ்சபட்சம் திருச்சிக்கு அந்த பக்கம் எடுத்துட்டாலே அந்த சமூகத்தவர்கள்ன்றதை தாண்டி இந்த 2 பேருமே நிரூபிச்சாங்கல்ல. பாராளுமன்ற தேர்தலில் இந்த 2 பேரும் ஏற்படுத்திய சேதாரம் ஒன்று இருக்குல்ல, அதை கூட ஒரு சுய பரிசோதனை பண்ணாம ஒரு அணி அமைஞ்சா பிஜேபியும் தப்பு செய்துன்னு அர்த்தம், அதிமுகவும் தப்பு செய்ய. எடப்பாடி ஒரு உறுதி காட்டுறாருன்னா அவருடைய பயத்தை புரிஞ்சுக்க முடியுது. பிஜேபி கடைசி வரைக்கும் அதை எடப்பாடியோட பார்வை ஏத்துக்கிட்டு போனாங்கன்னா, நான் இப்பவும் சொல்றேன், அந்த கூட்டணியால் ஒரு பிரயோஜனம் இல்லை. திமுகவை வீழ்த்த முடியாது. ஏதோ தினகரனும் ஓபிஎஸ் வந்துட்டா அது பூத்து குலுங்கிரும் அப்படி சொல்லல. ஆனாலும் அவர்கள் புறக்கணிச்சிங்கன்னா அதனால ஏற்படுற பாதிப்பை நீங்க புறக்கணிக்க முடியாது, ஒதுக்கி தள்ள முடியாது. அவர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க, தங்களால் என்ன செய்ய முடியுங்கிறத நிரூபிச்சவங்க 2 பேரும். அவ்வளவு சுலபத்தில் புறக்கணிக்க முடியாது. பிஜேபி அந்த தவறை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று அந்த கேள்வி வந்த போது அமித்ஷா ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்திருக்கணும். அவர்கள் ஏற்கனவே என்டிஏல இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தா பல கேள்விகள் இன்னைக்கு வந்திருக்காது. சொல்ல அவசியம் இல்லைன்னு நினைச்சாரோ, இல்லை இந்த ஏன் சார் இவ்வளோ லேட்டாக இந்த ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னு ஒருத்தர் கேட்டதுக்கு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டியிருந்தது, அதாவது எடப்பாடியை கட்டி இழுத்துட்டு வர்றதுக்கு லேட் ஆச்சுங்கிற வார்த்தை தான் அதில் பொதிஞ்சிருக்கு. அந்த எரிச்சலும் கூட அமித்ஷா கிட்ட கடைசி வரைக்கும் மறையாமல் இருந்ததாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா முழுசாக நானும் ப்ரெஸ் மீட்டை கவனித்தேன். மொழிபெயர்ப்பில் நடந்த சில குழப்பங்கள், தாமதங்கள் அவருக்கு ஏற்படுத்தின எரிச்சலை விட இயல்பாகவே அந்த அறைக்குள்ள நுழைஞ்சதுலேருந்தே அமித்ஷா அவ்வளோ சந்தோஷமா இருந்ததை நான் பார்க்கல. ஏதோ ஒரு கோபம், எரிச்சல் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. இவ்வளோ நம்மளை கெஞ்ச வச்சுட்டாரு அல்லது இவ்வளவு தாமதப்படுத்திட்டாருன்ற அந்த எடப்பாடி மேல அந்த கோபத்தை காமிச்சாரா தெரியல. அந்த கோபத்துல கூட அவங்கள பத்தின நினைவு அவருக்கு வராம இருந்துச்சா, வார்த்தையை தவிர்த்துட்டாரா தெரியல. நமக்கு இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கே நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் தேட முடியாது. ஓகே, இந்த பிரஸ் மீட்டை இவ்வளவு தாமதமாக்குனாங்க, இவ்வளவு கெஞ்ச வச்சுட்டாங்கன்ற ஒரு சில கருத்து வருது இல்லை சார்? அப்ப எடப்பாடி அவர்கள் சைட்ல இருந்து என்ன ஒரு கோரிக்கையை வச்சிருப்பாங்க தெரியல. யூகத்தை நம்ம ஒரு லெவலுக்கு மேல பண்ண முடியாது. கூட்டணி ஆட்சின்னு நேற்று ஒரு அறிவிச்சார் இல்லையா, அது இவர் வேணான்னு நினைச்சிருக்கலாம். இதை நம்ம இப்போ சொல்லாதீங்க அப்புறம் சொல்லியிருக்கலாம்னு ஒருவேளை சொல்லியிருக்கலாம். யூகம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதிமுக இன்னைக்கு பலவீனப்பட்டிருந்தா கூட அதிமுக இன்னைக்கு பெரிய கட்சி. அப்படி பெரிய இடத்துல இருக்கிற கட்சி இந்த கூட்டணி நான் அறிவிக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்திருக்கணும். அதுக்கு அவர் கேட்டு அவங்க ஒத்துக்கலையா? இல்லை என்னை முதல்ல வீட்டில் வந்து பாருங்க, இங்கே பேச்சு நடந்த மாதிரி நடிப்போம். முதல்ல அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறேன், மக்கள்கிட்ட ஒரு நடிப்பு நடிப்போம், என்னத்தை பேசணும் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம், ஆனால் இங்கே நடந்த மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் போய் அறிவிச்சிருந்தா அதிமுகவுக்கு அது மரியாதையாக இருக்கும், தொண்டர்களையும் சந்தோஷப்படுத்தியிருக்கும்.
இன்னைக்கு எங்க பேச்சு நினைச்சுன்னே தெரியல. ஆனா கூட்டணி அறிவிச்சு விட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் வீட்டுக்கு வர்றீங்கன்னா, என் வீட்டில் இரவு உணவு சாப்பிட்டது எனக்கு கிடைத்த பெருமைன்னு இன்னைக்கு கொண்டாடுறாரு எடப்பாடி. அது அதிமுக எவ்வளவு பெரிய அவமானங்கிற வார்த்தையை அவர் மறந்துட்டார். இரவு விருந்து கொடுத்ததுக்கு இவர பெருமையா இருக்கே, அதிமுக இந்த கதிக்கு ஆளாயிட்டு ஒரு சிறு குற்ற உணர்ச்சி கூட எடப்பாடி கிட்ட இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். அது அந்த என்னை சந்திச்சுட்டு அங்க போய் சொல்லுங்கன்னு சொல்ற அந்த ஆளுமை கூட இல்லைன்னா இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு ஒரு தலைமை பொறுப்புல இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த ஆளுமையை கூட எப்படி சார் கட்டமைச்சு வச்சிருக்காங்க? எதனால அவர் வந்து இவ்வளவு கட்டுப்பட்டு இருக்கிறாரு பிஜேபி? ஏன்னா லீகலா கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு ஏடிஎம்கே. அந்த ஏடிஎம்கேவை தங்கள்கிட்ட கொண்டு வரணுன்ற ஒரு சுயநலம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு பிஜேபி கிட்ட இருக்கு. அதனால இன்னைக்கு பணிஞ்சு போற மாதிரி போறாங்க. ஆனாலும் கமாண்டிங் சீட்டை நேற்று அவங்க தான் எடுத்திருந்தாங்க. தேசிய அளவில் மோடி தலைமையில் என்டிஏங்கும், தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் அதிமுக தலைமையில் தான் என்டிஏங்கும்னா அந்த வார்த்தையை சொல்லக்கூட அவர் அனுமதிக்கலைன்னா அதுக்கு அந்த தலைமைக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன். அப்போ ஏதோ சும்மா டம்மியாக கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு வாங்குற மாதிரி வாங்கிட்டாங்களான்னு தான் தோணுது. இதை குறைஞ்சபட்சம் அதிமுக தொண்டர்கள் ரசிக்க மாட்டாங்க. இந்த ஆபத்தை எடப்பாடி உணர்ந்து ஒரு பக்கம் பிஜேபி முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்கள காயப்படுத்திட்டு வர்ற எந்த இதுவும் நீங்கள் ஜெல்லாகாது. அவனுடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இந்த யதார்த்தத்துக்கு அவங்க வருவாங்க, இனிமேலாவது வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, 2026 திமுக ஒருவேளை தோற்றால் கூட கட்சி அடுத்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் 2026 அதிமுக தோற்றா கட்சி சுக்குநூறாகிவிடும் ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்து அதிமுக மட்டும் இல்ல, கடந்த 21 தேர்தலில் திமுக தோத்திருந்தாலும் திமுக அந்த கதிக்கு தான் இன்னைக்கு ஆளாயிருக்கு. ஏன்னா 3 தொடர் தோல்விகளை எந்த இயக்கமும் இப்ப தாங்கிறது இல்லை. கொள்கை சார்ந்த தொண்டர்கள் எந்த இயக்கத்திலும் கிடையாது. இருக்கிறதுலே திமுக கொஞ்சம் அதிகம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது கூட காணாம போயிட்டு இருக்கு. 21 திமுக தோத்திருந்தாலும் இதே விமர்சனம் தான். அந்த கட்சி இன்னைக்கு வந்து பாதியா உடஞ்சிருக்கும், 2 3 உடஞ்சிருக்கும், அதுக்கு தொண்டர்கள் வேற கட்சிக்கு வந்திருப்பான். அதே கதி தான் இன்னைக்கு அதிமுக வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர் தோல்வி 21, 24, 26 தோத்தா கட்சி காணாம போயிடும் தான் இன்னைக்கு அவருக்கு இவ்வளவு தூரம் பேசுறாங்க. கட்சியை ஒற்றுமைப்படுத்துங்க, ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ எல்லாத்தையும் பாருங்க, குறுகிய பார்வை பார்க்காதீங்க, நீங்க முதலமைச்சர் ஆகினா கூட கட்சி நல்லா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னு எதுக்காக செங்கோட்டையன் தலைமையில் 6 பேர் போய் பார்த்தாங்க அவரை? இதுக்கு தான் பார்த்தாங்க. இதை ஏத்துக்கல, எவ்வளவு நாளைக்கு ஏத்துக்காம இருக்கிறாருன்னு பார்ப்போம். செங்கோட்டையன் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை, கடினமான பேச்சுவார்த்தை நடந்துச்சாப்ப 6 பேர் போய் சந்திச்சாங்கல்ல. பேச்சுவார்த்தை இல்லை, தங்களுடைய கருத்துக்களை போய் அவருக்கு சொன்னாங்க. அதை அவர் மறுத்தார், செங்கோட்டையன் ஒத்துக்கிட்டார். கண்டிப்பாக சார். அரசியலை பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.